இன்னைக்கு நம்ம GTA 5 vs GTA San Andreas கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்லு மேலே நடக்கிறப்போ புல்லு வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, GTA 5ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃப்ராங்க்லினை வந்து இப்போ புல்லு மேலே நடக்க வைக்கிறோம். புல்லு வந்து மூவ் ஆகலை. அவன் மிதிக்கிறான் புல்லை, ஆனால் புல்லு வந்து மூவ் ஆகலை. புல்லு மேலே தான் ஏறி மிதிக்கிறான், ஆனால் புல்ல எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகே, அப்படியே GTA San Andreasல பார்க்கலாம். நம்ம CJ இப்போ பார்த்தீங்கன்னா புல்லு மேலே நடக்கிறாரு. புல்லு மேலே அவர் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா புல்லு வந்து மூவ் ஆகுதுங்க. புல்லை மிதிக்கிறாரு, அப்போ புல்லு வந்து மூவ் ஆகுது. இது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்போ இந்த கம்பேரிசனில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம CJ தான். இப்போ செகண்ட் கம்பேரிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் நம்ம ஒரு மரத்துக்கு மேலே ஓட்டுறப்போ ஹெலிகாப்டர்லேருந்து வர அந்த காற்று மூலமாக மரத்தில் இருக்க இலைகள்லாம் ஆடுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, GTA 5ல நம்ம ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டே மரத்துக்கு மேலே வந்து இப்போ ஓட்டிக்கு நின்றுட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹெலிகாப்டர் ஓட்டுறதுனால அந்த மரத்தில் இருக்க இலைகள்லாம் நவலுது. இது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ ஓகே, இது அப்படியே நம்ம CJ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வராரு. மரத்துக்கு மேலே தான் நின்று ஓட்டிட்டு சுற்றிக்கு நிற்கிறாரு. ஆனால் மரத்தில் இருக்க எந்த கிளைகளுமே ஆடலை. அப்போ இது வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை கைஸ். செகண்ட் கம்பேரிசனில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராங்க்லின் தான். இந்த ரெண்டு கம்பேரிசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.